என்னோட பேர் ஸ்ரீராமு. நானும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஆளு தான். இது வந்து அகில இந்திய மாங்கனி கண்காட்சி அப்படின்னா இந்தியாவிலேயே நம்ம கிருஷ்ணகிரியில் தான் இந்த மாங்கனி கண்காட்சி நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம். ஏன்னா டோட்டல் இந்தியாவிலே இந்த மேங்கோ ப்ரொடக்ஷன் கிருஷ்ணகிரியில் தான் அதிகமாக இருக்குன்றதுனால இங்கே தான் இந்த மாங்கனி கண்காட்சி போகிறோம். கிட்டத்தட்ட 30-35 வாட்டிக்கு மேலே இந்த மாங்கனி கண்காட்சி நடைபெற்று இருக்கு. ஆனால் சமீப காலமாக இந்த மாங்கனி கண்காட்சி எப்படி நடக்குது அப்படின்னா மாங்கனி கண்காட்சியாகவே இல்லாமல் ஒரு பெரிய பொருட்காட்சியாக தான் நடக்குது. இதனால மக்களுக்கோ இல்லை விவசாயிகளுக்கோ என்ன பயன் அப்படின்றது தெரியல. அது இல்லாமல் இப்போ இந்த மாங்கனி கண்காட்சி வச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு வெளியே பைபாஸில் ஆர்ட்ஸ் காலேஜோட கிரவுண்டில் வச்சிருக்காங்க. சாதாரணமாக ஒரு 400 ரூபாய் கையில் காசு இல்லாமல் டிராவல் பண்ணியே வர முடியாதுங்க. பஸ் ஃபெசிலிட்டியும் போதுமான பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. இங்கே வைக்கிறதுனால பொதுமக்களுக்கு சிரமம் தானே தவிர எந்த விதத்திலையும் லாபம் கிடையாது. அது இல்லாமல் இப்போ இங்கே கடைகளில் விற்கக்கூடிய பொருட்களோட விலையை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வச்சதை விட ரொம்ப அதிகமான விலை இருக்கு. வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க, அவ்வளவுதானே தவிர வேற எந்த விதமான விழிப்புணர்வோ இல்ல விவசாயிகளுக்கு எந்த விதமான நல்லதோ இல்ல கொள்முதலை பத்தி பேசுறதுக்கு எதான விஷயமோ எதுவும் கிடையாது. அது இல்லாமல் இந்த மாங்கனி கண்காட்சி நம்ம சம்மர்ல மே மாசத்துல வச்சா நிறைய பள்ளி குழந்தைங்களுக்கு விடுமுறை இருக்கும். அந்த நேரத்தில் வருவாங்க, அவங்க 4 விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. ஆனா இப்போ காலம் தாழ்த்தி ஜூலை மாசம் வைக்கிறதுனால வெறும் என்டர்டைன்மெண்ட் பார்க்கா மட்டும்தான் இருக்கே தவிர பத்தாவதுக்கு கமர்ஷியலா தான் போதே தவிர மாங்கனி கண்காட்சியோட உண்மையான அர்த்தம் என்னன்றது இங்க புரியாம போயிடுது. இதுக்கு மேலேயாச்சு மாங்கனி கண்காட்சி நான் என்ன எதுக்காக வைக்கிறோம்? முன்ன நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது இந்த மாங்கனி கண்காட்சிக்கு வந்தோம்னா பல வகையான மாங்காயில கொண்டு வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸை கொண்டு வந்து இந்த மாதிரியெல்லாம் மேங்கோஸ் இங்கே இருக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இருக்குதான்னா அது ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதான். இது பாதுகாப்பு விஷயங்களா? பொதுமக்கள் அங்கிருந்து வந்து போறக்கூடிய பாதுகாப்பு விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? பொதுமக்கள் வந்து கிருஷ்ணகிரிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா ஒரு டவுன் பஸ்ல ஏறி வரணும். அது அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கமே இறக்கி விட்டுருவாங்க. பிரிட்ஜை கிராஸ் பண்ணி தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மறுபடியும் இங்க இருந்து அவங்க வெளியே போகணும் அப்படின்னா ப்ராப்பரான டவுன் பஸ் இருக்காது. 10 மணி வரைக்கும் இந்த மாங்கனி கண்காட்சி நடக்குதுன்னா இங்க இருந்து டவுனுக்குள்ள போனா 4 கிலோமீட்டர் போகணும். பைக்கில் போனாலும் சரி, வேற எதுல போனாலும் சரி, அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்காது. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இடவசதியை மாற்றதுக்கு கோரிக்கை என்ன வைக்கிறீங்க சார்? இடவசதி அப்படின்றது இப்போ வேற எந்த இடத்துலையும் இடம் கிடைக்கல அப்படின்றதால இங்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஸ்டால்ஸ் அதிகமாக வச்சிருக்காங்க. ஆனா மக்கள் விருப்பப்பட்டு இங்க வருவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். 2024 இங்கே தான் வச்சாங்க. ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா பெருமளவு மக்கள் இங்கே வரல. விஷயம் என்னன்னா காலம் தாழ்த்தி வச்சாங்க. வேற இடம்லாம் இங்கே வச்சதுனால மக்களால் வர முடியல. இன்னொன்று, இங்கே அதிக அளவில் செலவு இருக்கு. மக்கள் அவ்வளோ செலவு பண்ணி இங்கே வந்து இதை பார்த்துட்டு போகணும் அப்படின்றதுக்கு வரமாட்டேன்றாங்க. இதுதான் பெரிய இஷ்யூவா இருக்கு இங்க இருக்கிறது. உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? இதை வந்து எப்படி மேம்படுத்தலாம் சார்? மாங்கனி கண்காட்சி எதுக்கு நடத்தணுன்றது முதல்ல நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு அதுக்காக நடத்தணும். பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் சரி, கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அதாவது ஒரு இடத்துக்கு மக்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு கவர்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும். இப்போ இங்க இந்த மாசம் இப்போ மாங்காய் கொள்முதல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. பேர் மட்டும் தான் மாங்கனி கண்காட்சி. இங்க என்ன மாங்காய் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 400-500 வெரைட்டிஸ் மாங்காய்லாம் இங்கே ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருந்தது. இப்போ அதோட பிரச்சனை என்னன்னு தெரியல. ஒரு மாங்காய் சாகுபடி பண்ணுறது எப்படி என்ன ஏது அப்படின்றது இங்கே விவசாயிகள் வருவாங்க. இப்போ இங்கே ஸ்டேஜ் போடுறாங்க, ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம் நடத்துறாங்க, வராங்க, சுற்றி பார்க்குறாங்க, போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கடைகள், பெரும்பாலான கடைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிக விலையில் இருக்கக்கூடிய பொருள். லாஸ்ட் டைமே அதிக விலையில் பொருள் இருக்கிறதுனால நிறைய மக்கள் வந்து சிரமப்பட்டாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஒரு ஏழை எளிய மக்கள் வந்து பார்க்கறதுக்காக தான் இந்த கண்காட்சி. தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் மாங்காய் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மாவட்டம் பிரிவதற்கு முன்பிருந்தே மாங்கனி விழா என்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் முதல் வாரத்திலே ஆரம்பிப்பது வழக்கம். இந்த ஆண்டு ஜூன் 20 ஆரம்பிக்க வேண்டியது ஜூலை இப்போது 9 தேதி, ஜூலை 10 தேதி ஆரம்பிக்க இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மாங்காய் 99% அறுவடை முடிந்துவிட்டது. இந்த சூழ்நிலையிலே வெளி மாவட்டங்களிலே வெளி மாநிலங்களிலிருந்து மாங்காய் கொண்டு வந்து மாங்கனி விழா என்று ஆரம்பித்து ஷோ நடத்துகிறார்கள். இது முழுக்க பொருட்காட்சியாக போகிறது. மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி என்ற கோவிலில் சினிமா பாடல்களுக்கு நடம் பெரும்பகுதி நடைபெறுகிறது. பொழுதுபோக்கு அம்சமாகவும் பஜ்ஜி, போண்டா, இந்த அப்பளம் போன்றவைகள், சிறுவர்களுக்கு விளையாட்டுகள் போன்றவைகள் அதிகமாக மக்கள் விரும்பி பார்க்கிறார்கள். அரசு துறை பல ஸ்டால்கள் போட்டிருந்தாலும் மக்களினுடைய பயன்பாட்டுக்கு வேளாண்மை துறை, தோட்டக்கலை, வனத்துறை போன்ற துறைகள் வைக்கின்ற ஸ்டால்கள் மிகவும் பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் அரசு ஜூன் முதல் வாரத்திலே நடத்த வேண்டும். மாணவர்கள் பள்ளிக்கு வந்த உடனே அவர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாலையிலே ஒவ்வொரு சில பள்ளிகளுக்கு சிறந்தவர்களை கொண்டு வந்து இங்கே கலை நிகழ்ச்சி நடத்துவார்கள். இது
மா உற்பத்தியாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மாங்காயும் கொண்டு வந்து இந்த மாங்கனி விழாவிலே விற்பனைக்கு கொடுப்பார்கள். அதையும் பல ரகங்களை பயன்படுத்துவார்கள். விவசாயிகளுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து போட்டிக்கு வைப்பார்கள். அந்த போட்டி அரங்குகளே விவசாயிகள் தங்களுடைய மாங்காய்க்கு உண்டான சிறந்த பரிசை பெற்று செல்வார்கள். கடந்த 3 ஆண்டுகளாகவே மாங்காய் முடிந்துவிட்டு அன்சீசனில் கொண்டு வந்து இந்த விழா நடத்துவதால் விவசாயிகளுக்கு வழங்குகின்ற பரிசுகளையும் குறைத்து விட்டார்கள். மாங்காய் உற்பத்தியும் குறைஞ்சு போச்சு. இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு அம்சமாகவே போய்கொண்டிருக்கிறது. இதை மாவட்ட நிர்வாகம், புதிய அரசும் சிந்திக்க வேண்டும். வருங்காலங்களிலாவது ஜூன் முதல் வாரத்திலே இதை துவக்க வேண்டும். அப்போதுதான் இது பயனுள்ளதாக இருக்கும். இல்லை என்றால் விவசாயிகள் இடத்துல மாங்காய் 99% முடிஞ்சு போன மாட்டில் நீங்க மாங்கனி ஷோ நடத்துவதால் என்ன பயன் என்று அரசு யோசிக்க வேண்டும்.